Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. All India Civil Services Coaching Center YouTube channel non-model and competitive exams vertical இணைஞ்சி யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனர் சீரீஸ்ன்றதை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த சீரீஸோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு பர்டிகுலரான தீமை எடுத்துகிட்டு அந்த தீமில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸ் என்னென்ன, அதை பேஸ் பண்ணி என்ன காமன் பாயிண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் தீமில் இருந்து ஜெனரேட் பண்ணணும், அந்த ஜெனரேட் பண்ணப்பட்ட அந்த காமன் பாயிண்ட்ஸை வச்சுட்டு அந்த பர்டிகுலரான கேள்விக்கு எப்படி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி ஃப்ளோவோடு எழுதணும், என்னென்ன விஷயங்கள் அதில் கீ காம்பனன்ட்ஸாக இருக்கணும்ன்ட்டு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் செஷனாக தான் இதை நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி இந்த சீரீஸில் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கிளப் பண்ணி அதோட கம்பைண்டாக வரக்கூடிய சில தீம்ஸை எடுத்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி எடுக்க போகிற செஷனுடைய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு ஸ்பெசிஃபிக்காக அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் ஓவராலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய பாலிசி வைஸ் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகள் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, அதுலேருந்து என்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுன்றதை நம்ம ஓவராலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போது ரீசெண்டாக 2024 கேட்ட கேள்வி இது, வாட் இஸ் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ், ஹவு டஸ் இட் அஃபெக்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செஷன்ஸில் தான் நம்ம பார்த்தோம் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னால எப்படி சீ லெவல் ரைஸ் ஆகுது, மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ்னால சீ லெவல் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த சீ லெவல் ரைஸ் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சர்ஃபேஸில் பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸோட அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் லெவலில் தான் இன்சோலேஷனுடைய எனர்ஜி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது எப்படி, அதுனா என்ன, அது எப்படி ரைஸ் ஆகும், அப்படி சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகரிச்சிச்சுன்னா ஹவு டஸ் இட் அஃபெக்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். அதாவது சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கும் அதனோட ரைசிங்க்கும் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்டர்லிங்கேஜஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 2014 கேட்ட கேள்வி, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் லார்ஜ்லி கன்ஃபைன்டு டு 3 ரீஜியன்ஸ். ஓகேவா? இப்போ பிளேட் டெக்டானிக்ஸில் எப்படி நமக்கு எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கனோஸ் ஆர் மேஜர்லி கன்ஃபைன்டு டு தி சர்க்கம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு கேட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்காங்க. சவுத் சைனா சி ரீஜியன், நம்மளோட பே ஆஃப் பெங்கால் ரீஜியன் அண்டு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பெஷலி ஏன் இந்த பர்டிகுலரான 3 ரீஜன்ஸில் மட்டும் அது கன்ஃபைன் ஆயிருக்கு மேஜர்லி. ஓகேவா? எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் மேஜர்லி இந்த 3 ரீஜன்ஸில் மட்டும் கன்ஃபைன் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 2024 சைக்ளோன்ஸ் மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு காம்பனெண்ட் தான் ட்விஸ்டர்ன்றது டொர்னாடோஸ். ஓகேவா? ஸோ டொர்னாடோஸுக்கும் சைக்ளோன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்றதை பார்ப்போம். அதையும் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் ட்விஸ்டர், why are the majority of twisters observed in the areas around the Gulf of Mexico. ஸோ ஏற்கனவே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜன்ஸில் ஏன் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதே ரீஜன்ஸில் ஏன் ட்விஸ்டர்ஸ் ஆர் டொர்னேடோஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ்லேயே 2 சைக்ளோன்ஸுக்கும் சரி டொர்னாடோஸ்க்கும் சரி அதனோட ஃபார்மேஷன்ஸுக்கு அந்த ரீஜன் ஏன் கண்டியூசிவாக இருக்குதுன்ற பர்டிகுலரான ரீசன்ஸை கேட்டிருக்காங்க. தென் அகெயின் 2013 ஃபஸ்ட்டு சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷத்தில் கேட்டது, த ரீசன்ட் சைக்ளோன் ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா தான் நமக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் கால்டு ஃபைலின். ஹவு ஆர் தி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் நேம்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு. ஜஸ்ட் அதனுடைய நேம் ஏன் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், இப்போ ஒவ்வொரு சைக்ளோனும் ஒவ்வொரு ரீஜனை ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆக போகும்போது அந்த சைக்ளோன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறாங்கல்ல, அதை எந்த ஆஸ்பெக்டில் எந்த பேசிஸில் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது 2022 கேட்ட கேள்வி, டிஸ்கஸ் தி மீனிங் ஆஃப் கலர் கோடட் வெதர் வார்னிங்ஸ் அசோசியேட்டட் ஃபார் cyclone prone regions given by Indian Meteorological Departments. ஓகேவா? ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பேசிஸ் அந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ரீஜன்ஸை சைக்ளோன் ப்ரோன் ரீஜன்ஸை அனௌன்ஸ் பண்ணோம்,
அதுக்கு என்ன கலர் கோடட் வார்னிங்ஸ் அதுக்கு இண்டிகேட் பண்ணுன்ற மாதிரி ஜெனரலான ஆஸ்பெக்ட்ஸ்லையும் 2 கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? பட் முக்கியமானது என்னது? ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அது எந்தெந்த ரீஜியன்ஸில் எந்தெந்த டைமில் ஃபார்ம் ஆகும், அப்படி ஃபார்ம் ஆகிறதன் மூலிமா அதனுடைய இஃபெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த இஃபெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த கைட்லைன்ஸை எப்படி வார்னிங்ஸ் மூலியமாக நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஓவரால் நீடு வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்லேருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் சைக்ளோன்ஸை பற்றி கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது முக்கியமானது என்னென்னா நம்மளுக்கு பேப்பர் 3ல இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. இதில் இந்த பர்டிகுலர் செஷனில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எர்த்குவேக்கை பற்றி பார்க்க போகும்போது எர்த்குவேக்கினுடைய அட்ரஸ் பண்ணக்கூடிய என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் என்ன, ஓகேவா? சுனாமி அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் என்ன, லேண்ட்ஸ்லைட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டிசாஸ்டர்ஸ்க்கு, ஈவன் ஃப்ளட்ஸுக்கு, க்ளவுட் பர்ஸ்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே என்டிஎம்ஏ அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய தனிப்பட்ட கைட்லைன்ஸ் இருக்கும். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓவராலாகவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்ற கான்செப்டை சுற்றி, அதனோட ஃப்ரேம் ஒர்க்கை சுற்றி, அதில் இருக்கக்கூடிய ப்ரிப்பேர்ட்னஸ், வல்னரபிலிட்டி பற்றி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதில் 2013 என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க? How important are vulnerability and risk assessment for pre-disaster management? ஓகேவா? ஸோ ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ரீஜியன்ஸ் டிசாஸ்டர் ப்ரோனாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அது எவ்வளோ தூரம் வல்னரபிளாக இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கும், அதை பேஸ் பண்ணி ப்ரீ டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கணும் அப்படின்றத மேஜராக கேட்டிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாட் ஆர் தி கீ ஏரியாஸ் தட் யூ வுட் ஃபோக்கஸ் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்? ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணணுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பேசிஸ்லேயே நமக்கு பேப்பர் 4 எத்திக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டர் கொடுத்து அதில் ஒரு பியூரோக்ராட்டு அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை என்ன சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேஸ் ஸ்டடீஸ்லையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 2019 என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதே கான்செப்ட் வல்னரபிலிட்டி இஸ் அன் எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் டிஃபைனிங் எ டிசாஸ்டர் இம்பேக்ட்ஸ் அண்ட் த்ரெட் டு தி பீப்புள். ஸோ வல்னரபிலிட்டி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட். ஒரு ரீஜனோடைய அந்த பீப்புளோட இம்பேக்ட்டுக்கு எந்த வகையில் அந்த டிசாஸ்டர் வந்து என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் அப்படின்றத அசஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் தான் நமக்கு வல்னரபிலிட்டி. How and in what ways can vulnerability to disasters be characterized? எந்தெந்த வகையில் இந்த வல்னரபிலிட்டியை கேரக்டரைஸ் பண்ணலாம்? Discuss different types of vulnerability with respect to disasters. ஓகேவா? ஸோ அப்போ வல்னரபிலிட்டி, டிசாஸ்டரோட இம்பேக்ட், அதனோட கான்சிக்வன்சஸ்ஸு, அதை அசஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸு, அது எங்கெல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஹசார்ட் ப்ரோன் ரீஜியன்ஸு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இப்படின்ற மாதிரியான கீ ஏரியாஸை சுற்றி இந்த 2 கேள்விகளும் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது இந்த கேள்வி பாருங்க, 2020 கேட்ட கேள்வி. டிஸ்கஸ் தி ரீசன்ட் மெஷர்ஸ் இனிஷியேட்டட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்டிங் ஃப்ரம் தி ஏர்லியர் ரியாக்டிவ் அப்ரோச். ஓகேவா? ரியாக்டிவ்னா என்னது? ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அந்த ஃபோக்கஸில் இருந்து டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ முன்னாடி பேசினதெல்லாம் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டுன்றது டிசாஸ்டருக்கு முன்னாடி நடக்க வேண்டிய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், அதை தான் ஓவராலாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இயர்லியில் இருந்த ரியாக்டிவ் அப்ரோச்சை தாண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அப்ரோச்சை தாண்டி எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு அசஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வி ஆர் ரெடி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் மெஷர்ஸை அடிப்படையாக வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் 2018 குளோபல், இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்குள்ளார இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பட் குளோபலாகவே டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ குளோபல் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி குளோபல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறது தான் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் தி வேரியஸ் மெஷர்ஸ் டேக்கன் இன் இந்தியா ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்
டிசாஸ்டரோடைய ரிஸ்க் ரிடக்ஷன். டிசாஸ்டரை நம்மளால தடுக்கிறது கஷ்டம், ஆனால் டிசாஸ்டர்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறதுன்றது நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் நம்ம சொல்கிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைனிங் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2015 to 2030. ஸோ இந்த 2015லேருந்து 2030 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ரிலேட்டடாக பண்ணணுன்ற ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க் தான் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு. அப்போ அதை அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய எந்தெந்த மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் திஸ் ஃப்ரேம் ஒர்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்ஷன் 2005? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்குமே அல்லது ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்குக்கு முன்னாடி ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க்கோட அப்டேட்டட் வெர்ஷனாக தான் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு. அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கு தகுந்த மாதிரி இந்தியா என்னென்ன அடிஷ்னல் மெஷர்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றத ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. அதே செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து இப்போ 2024 திரும்ப எகைன் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதில் என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி வல்னரபிலிட்டின்றதை கேட்டிருந்தாங்களா? ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப ப்ராடரான கான்செப்டான வாட் இஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ், ஹவு இஸ் இட் டிட்டர்மைன்டு, டிஸ்கிரைப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, also mentioned the global targets of Sendai framework for disaster risk reduction 2015 to 2030. அப்போ இந்த செண்டாய் ஃப்ரேம்ஒர்க்கை பேஸ் பண்ணி என்னென்ன டார்கெட்ஸ் இருக்குது, அதை தாண்டி டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னால் என்னென்ன எலிமெண்ட்ஸு டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம்ஒர்க்குக்காக நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும், அந்த விஷயங்களை ஒரு பாலிசி லெவலில் கொண்டு வரதுக்கு எப்படி ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ராசஸ் ஆஃப் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க். புரியுதுங்களா? இந்த 4க்குமான இன்டர் லிங்கேஜஸை ஒரே கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெசிலியன்ஸ்னால் என்ன? ரெசிலியன்ஸ்னால் கிட்டத்தட்ட என்ன நடக்கும் அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி டிசாஸ்டர் நடக்க போகும்போது அதை ஃபேஸ் பண்ணி அப்போ பண்ண வேண்டிய மேனேஜ்மெண்ட் விஷயங்களை பிளான் பண்ணி தென் அதில் இருந்து ரெக்கவர் ஆகி ஃபர்தராக நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் தான் நம்ம ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னால் என்ன, வல்னரபிலிட்டினா என்ன, ஹசார்ட் ப்ரோன் ரீஜன்ஸ்னால் என்ன, இப்படி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதனுடைய காமனான விஷயங்கள் என்ன, செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய இனிஷியேட்டிவ்ஸை கவர்மெண்ட் என்னென்ன எடுத்திருக்காங்க, இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட்ஸ் இருக்குது, இதை ஓவராலாக எல்லா டிசாஸ்டர்ஸையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பார்க்க போகும்போது நமக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கீ ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு 2 லைன்லேயே சொல்லியிருக்கு. ஓகேவா? ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம்ஸ் வென் வார்ம் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத தான் நம்ம வார்ம் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இன்க்ரீஸ் ஆகணும், ஹை ஹியூமிடிட்டி, நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும், தென் ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் என்னது, அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஏர், மாய்ஸ்சர் கண்டென்ட் மேலே நோக்கி நகரணும், மேலேயும் கீழே நகரணும். ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்டான கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் ஒரு மூவிங் ஏரோ அல்லது மூவிங் வாட்டரோ எந்த சைடு டீவியேட் ஆகணுன்றதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே டீவியேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக நமக்கு வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸோடைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ லோ விண்டு ஷியர், லோவர் லெவலில் இருக்கக்கூடிய விண்டோடைய ஷியர் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ், இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஒரு லோ ப்ரெஷர் சைக்ளோனோட ஃபார்ம் ஆகணும்னாலே ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகணும். அந்த லோ ப்ரெஷரை சுற்றி ஏரோடைய மூவ்மெண்ட் வந்து லோ ப்ரெஷரை சுற்றி ஹை ப்ரெஷர் இருக்கும். அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸில் இருந்து ஏரோட மூவ்மெண்ட் வர இட் வில் பி டீவியேட்டட் த்ரூ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தட் ஹேட் ரிசல்டட் இன் தி சர்க்குலேஷன் ஆஃப் தி ஏர். அந்த சர்க்குலேஷன் ஆஃப் தி ஏருக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறது மாய்ஸ்சரு. அந்த மாய்ஸ்சர் வரணும்னா எவாப்ரேஷன் நடக்கணும். அந்த எவாப்ரேஷன் நடக்கணும்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். இப்படி இந்த ஒவ்வொரு கீவேர்டுக்குமான இன்டர் லிங்கேஜஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டிராபிக்கல் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்டர் ஃபேவரபிள் அட்மாஸ்பரிக் இன்ஸ்டபிலிட்டிஸ் அண்ட் அப்பர் லெவல் டைவர்ஜன்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்களா, அட்லீஸ்ட் 27 டிகிரி செல்சியஸுக்கு எபவ்
இருக்கக்கூடிய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த வாட்டர்ஸ் வார்மர் ஆகும். வார்மர் ஆகக்கூடிய வாட்டர்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் எவாப்ரேட் ஆக ஆக மேலே நோக்கி நகருமா, அப்போ இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். கரெக்டாக? இப்போ இந்த லோ ப்ரெஷரை நோக்கி சுற்றி இருக்கக்கூடிய விண்ட்ஸ் எல்லாமே அந்த லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்படி நகர ஆரம்பிக்க போகும்போது இட் வில் பி டீவியேட்டட் பை கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்டாகவும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட்டாகவும் இந்த விண்டு வந்து சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி சர்க்குலேஷன் ஆகிற இந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்து சைக்ளோன் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இப்படி சர்க்குலேட் ஆக ஆக சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அது தன்னோட ஹோல்டு பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாய்ஸ்சர் கண்டென்ட்டு சர்க்குலேட்டிங் ஏரால மேலே போணுச்சுன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எந்த ஆக்டிவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், கண்டென்சேஷன். ஏன்னா whenever the height increases it would result in the form of condensation because மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய ஹியூமிட் ஏர் மேலே போக 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 டெம்பரேச்சர் குறையும், கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதனோட ரிசல்டண்ட்டாக கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ஸு தண்டர் ஸ்டார்ம்ஸ் அண்டு ஹெவி ரெயின்ஃபாலை ரிசல்டண்ட்டாக கொடுக்கும். ஸோ இப்படி கீழே அந்த சென்டர் ரீஜன் சொன்னோமா, லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன் சொன்னோமா, அந்த லோ ப்ரெஷர் ரீஜனை தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். அதை சுற்றி கிரியேட் ஆகிறத ஐ வால்னு சொல்லுவோம். இந்த ஏர் மேலே போக 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 டைவர்ஜன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரோபோபாஸ் லெவலை நோக்கி போக 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 ஏர் டைவர்ஜ் ஆகும். இதில் மிடில் ஐ ரீஜன் வந்து ரொம்ப காமாக இருக்கும், காம் ஐ ரீஜன். ஏன்னா ஐயில் எந்த ஐன்றது ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன், ஐயில் வந்து எந்த ஏரும் உள்ளே வந்து சேராது, அதை சுற்றி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால காமான ஐ இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ட்ராபிக்கல் சைக்ளோன். அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கும்னா ஓஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷன் ஓஷன்ஸில் இருக்கும். இதே டெம்பரேட் சைக்ளோன்ஸு அதோட ஃபார்மேஷன் லேண்ட்லேயும் இருக்கலாம், ஓஷன்ஸ்லையும் இருக்கலாம். ஏன்னா டெம்பரேட் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷனுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்டோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு வார்ம் ஏரும் கோல்ட் ஏரும் மீட் பண்ண போகும்போது அதில் வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆக போகும்போது அதில் ஏற்படக்கூடிய சர்க்குலேஷனோட ரிசல்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறது தான் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோடைய ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் எலிமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எலிமெண்ட்ஸுக்கான ஃபேக்டர்ஸ் எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் இருக்கோ, எந்தெந்த சீசன்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன கண்டிஷன்ஸ் அடிப்படையாக வச்சுருக்கோம், அங்கெல்லாம் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ரீஜன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேள்வி கேட்டிருந்தாங்களா, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோடைய மேஜரான ரீஜன்ஸ் பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு மேஜராக பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில் இருக்கும். கரெக்டாக? பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸ்லையும் இருக்கும், அரேபியன் சி ரீஜன்ஸ்லையும் இருக்கும். ஓகேவா? அரேபியன் சி ரீஜன்ஸ்லையும் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே பார்த்தோம்னா சவுத் சைனா சி ரீஜன்ஸ், இது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜியன்ஸ். ஓகேவா? இது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 3 ரீஜன்ஸ் தானே கேட்டிருந்தாங்க, சவுத் சைனா சி, பே ஆஃப் பெங்கால், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. இந்த ரீஜன்ஸில் மட்டும் ஏன் லார்ஜ்லி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் கன்ஃபைன்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்னது, நமக்கு வந்து வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார மேஜராக இருக்கும். இது ஈக்வட்டோரியல் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஏன் ஃபார்ம் ஆகாதுன்னா, ஈவன் தோ டெம்பரேச்சர் ஹையராக இருந்தாலும், ப்ரெஷர் லோவராக இருந்தாலும், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும், ஆப்சன்ஸ் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ரிசல்ட்ஸ் இன் non-formation of cyclones in equatorial region. ஓகேவா? இப்போ இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னொரு ஃபினாமினா, ரொம்ப முக்கியமான ஃபினாமினா இருக்கு, ஐடிசிஇசட், இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். அந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன்ன்றது என்னது, நம்மளுடைய ப்ரெஷர் பெல்ஸ் அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் அதாவது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வரக்கூடிய விண்ட்ஸ்.
ஓகேவா, வரக்கூடிய வின்ஸு இந்த ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷரில் வந்து ஒன்று சேராது. இது வராமல் இது அப்படியே மேலே டைவர்ஜ் ஆகி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் அப்பர் லெவலில் போக ஆரம்பிக்கும். ஓகேவா, நம்மளோட ப்ரெஷர் பெல்ட்ஸில் பார்க்க போகும்போது அந்த அப்பர் லெவலில் போகக்கூடிய அந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஜோனை தான் நம்ம வந்து ஐடிசிஇசட்னு சொல்லுவோம். அப்போ ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ரீஜன்ஸில் தான் மோஸ்ட்லி இந்த ஐடிசிஇசட் ஃபார்ம் ஆகும். இந்த கன்வர்ஜென்ஸ்ன்றது என்னது? கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டூ ட்ரேட் வின்ஸ் ஃப்ரம் ஐதர் ஹெமிஸ்பியர்ஸ். நார்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து வரக்கூடிய ட்ரேட் வின்ஸும், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட் வின்ஸும் சவுத் ஈஸ்டர்ன் ட்ரேட் வின்ஸும் வந்து கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஐடிசிஇசட். அப்போ இந்த ஐடிசிஇசட் அப்படின்றது என்னவா இருக்கும்? லோ ப்ரெஷர் ட்ரஃபாக இருக்கும். லோ ப்ரெஷர் ட்ரஃபாக இருக்கும். அப்போது இந்த ஐடிசிஇசட்டோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன்னை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போது சம்மரை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மான்சூன் எப்போ ஃபார்ம் ஆகுது? மேலேயும் ஜூலையும் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போது மே ஜூனில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக ஜூன் 21 தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே எக்ஸாக்டாக சன் இருக்கக்கூடிய நாள். அப்போது இந்த ஐடிசிஇசட்டோடைய பொசிஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய கிரேட் பிளைன் ரீஜன்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேவா, ஸோ அதே ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துடும். ஏன்னா டிசம்பர் வின்டர் சால்ஸ்டேஸ்ன்றது டிசம்பர் 21 இருக்கிறது. அப்போது ஐடிசிஇசட்டோட மூவ்மெண்ட்டுன்றது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் அடிப்படையாக வச்சு ஐதர் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நார்தன் ஹெமிஸ்பியர் ஆர் சதர்ன் ஹெமிஸ்பியர் என்று டிட்டர்மைன் பண்ணப்படும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் ஜோனோடைய ட்ராவலிங்கை பொறுத்து சைக்ளோனோட ஃபார்மேஷன் டெஃபினட்டாக டிசைட் பண்ணப்படும். ஏன் சொல்கிறோம்? ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகணும்னா லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்குமா? இந்த ஐடிசிஇசட்ன்றது லோ ப்ரெஷர் ட்ரஃப். ஓகேவா, அப்போது இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸு, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸு, இந்த ரெண்டு வின்ஸுமே வருமா? இந்த வின்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு வின்ஸுமே மாய்ஸ்சர் பியரிங் வின்ஸாக இருக்குமா? அப்போ இந்த மாய்ஸ்சரை கொண்டு வரக்கூடிய வின்ஸு இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி வரப்போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும்? லோ ப்ரெஷரை சுற்றி ஏர் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஏர் சர்க்குலேட்டோட ரிசல்டண்ட்டாக தான் சைக்ளோஜெனசிஸ் இருக்கும். அந்த சைக்ளோஜெனசிஸ் வந்து எந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ் இன் நார்தன் ஹெமிஸ்பியர். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு சைக்ளோன்ஸ். ஓகேவா, அப்போ இந்த ஐடிசிஇசரோட பொசிஷனை பொறுத்தும் அது எந்த சீசனில் எந்த இடத்துல இருக்குதுன்றதை பொறுத்தும் மேஜராக சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசிஇசட் எல்லாமே சைக்ளோன் ஃபார்ம் ஆகலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் தி சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் ஐடிசிஇசட்ஸ் பொசிஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போவும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போவும் ரெண்டு டைம்லையுமே ஐடிசிஇசரோட பிரசன்ஸ் அடிப்படையாக வச்சு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இந்த சைக்ளோன்ஸோடைய அக்கரன்சஸ் மேஜராக ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த கான்டினென்ட்ஸில் இருக்குதுன்னா, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த கான்டினென்ட் இஸ் நோன் ஃபார் வாட்? ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆர் நோன் ஃபார் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். இங்கே பார்த்தோம்னா நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்டோட எக்ஸ்டென்ஷனாக கல்ஃப் ஸ்ட்ரீம் இருக்கும். இங்கே நமக்கு குரோஷியோ கரண்ட் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே ஹம்போல்ட் கரண்ட்டு, கேனரிஸ் கரண்ட்டு, தென் வந்து நமீபியன் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கோல்டு கரண்ட்ஸாக இருக்கும். அப்போது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கக்கூடிய வார்ம் கரண்ட்ஸும் ரைட்டா ட்ரேட் வின்ஸ் வந்து மாய்ஸ்சர் பியரிங் வின்ஸாக ஆன்ஷோர் வின்ஸாக இருக்கிறதுனாலையும் ஐடிசிஇசரோட பொசிஷன் வந்து நமக்கு இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸோட ரெண்டு எண்ட்லேயுமே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு நமக்கு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் ஈஸியாக இந்த ரீஜன்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் அதில் இருக்கக்கூடிய வார்ம் ஓஷன் கரண்ட்ஸு. இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்தியன் ஓஷன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் பே ஆஃப் பெங்காலும் சரி அரேபியன் சீயும் சரி ரெண்டுமே வார்ம் ரீஜன்ஸ் தான். கரெக்டாக? ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் கோல்டு கரண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா மேலே ஃபுல்லாக வந்து நமக்கு இது இருக்குது, எது நம்மளுடைய கான்டினென்ட்ஸ் இருக்கிறதுனால கோல்டு கரண்ட்ஸ் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ அந்த காரணத்தினால இப்போ எஸ்பெஷலி நமக்கு டியூ டு தி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சு போத் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் ஆர் ப்ரோன் டு சைக்ளோன் ஃபார்மேஷன்ஸ் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் as well as நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது
டிராபிக்கல் சைக்ளோன்ஸு ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் ஏன் இந்த ரீஜன்ஸில் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா நமக்கு இதில் ட்விஸ்டர்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? இப்போ இந்த ட்விஸ்டர்ன்ற கான்செப்ட் என்ன சொன்னால் டொர்னாடோஸ்ன்னு சொன்னோன்னா இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ சைக்ளோனுன்றது நமக்கு ஓஷனுடைய லோவர் சர்ஃபேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி சர்க்குலேட் ஆகி மேலே போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் டொர்னாடோஸ் ஆர் ட்விஸ்டர்ன்றது மேலே ஃபார்ம் ஆகி மேலேருந்து கீழே இறங்கும். அதுவும் சர்க்குலர் மூவ்மெண்ட் தான், ஆனால் மேலே ஃபார்ம் ஆகி கீழே இறங்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம்னா எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ ஓஷன்ல தான் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கோல்டு ஏர், இந்த இடத்துல வார்ம் ஏர். ஓகேவா? கோல்டு ஏர் வார்ம் ஏர் வந்து ரெண்டுமே மீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும்? கோல்டு ஏர் வந்து ரொம்ப டென்சர் ஏராக இருக்கும், வார்ம் ஏர் வந்து ரொம்ப லைட்டர் ஏராக இருக்கும், லோ டென்சர் ஏராக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மீட் ஆக போகும்போது இந்த வார்ம் ஏர் வில் பி ரைஸ்டு அப்வர்ட்ஸா. ஃப்ரான்டோஜெனசிஸில் பார்த்த மாதிரி இப்போ கோல்ட் ஏருக்கு மேலே இந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆகும். கரெக்டாக? கோல்ட் ஏருக்கு மேலே இந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆகும். இப்படி மேலே ரைஸ் ஆகக்கூடிய அந்த வார்ம் ஏர் ஹை லெவல் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதனோட அப்ட்ரஃப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அது மேலே போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆக இங்கே கோல்டுனஸ் இருக்குமா? நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தெரியுமா? ஸோ மாய்ஸ்சர் பீரிங் வார்ம் ஏர் ஸ்ட்ராங்காக மேலே ஏற டியூ டு தி லோவர் லெவல் கோல்டர் மீட் ஆகிறதுனால வார்ம் ஏர் மேலே போக 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறையிறதுனால என்ன நடக்கும்? கண்டென்சேஷன் நடக்கும். அந்த கண்டென்சேஷனால் என்ன உருவாகும்? தண்டர் ஸ்டார்ம்ஸ் உருவாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த தண்டர் ஸ்டார்ம்ஸ் உருவாக போகும்போது இங்கே சைக்ளோஜெனசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்குலர் ஃபார்மேஷன் இருக்கும். ஆனால் இந்த சைக்ளோஜெனசிஸ்ன்றது கம்ப்ளீட்டாக இருக்காது, மீசோன்னு சொல்லுவாங்க, மீசோ சைக்ளோஜெனசிஸ். ஓகேவா? ஒரு பார்ஷியல் சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் அட் தி அப்பர் லெவல். நம்ம வந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எடுத்துட்டோம்னா லோவர் லெவலில் சர்க்குலேஷன் நடக்கும், ஆனால் டொர்னாடோஸ் ஆர் ட்விஸ்டரில் அப்பர் லெவலில் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அது திரும்ப கீழே அந்த கோல்டர் கீழே நகர ஆரம்பிக்கும். ஏன்னா கண்டென்சேஷன் நடக்க அந்த கோல்ட் ஏருடைய வெயிட் கூட ஆரம்பிக்கும், மோர் டென்சர் ஏராக மாறும். அந்த டென்சர் ஏர் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க ஆரம்பிக்குமா? அப்படி கீழே இறங்க போகும்போது இட் கிவ் ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இப்படி ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் அப்பர் லெவல் டு லோவர் லெவலில் தான் நம்ம டொர்னாடோஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ட்விஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ட்விஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி ரீஜனை தான் கவர் பண்ணும், ஆனால் சைக்ளோன்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப லார்ஜர் ரீஜன் வரைக்கும் கவர் பண்ணும். ஓகேவா? இதே வந்து இது ஃபார்ம் ஆகிற டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டர் ஃபார்ம்லேயே வித்தின் செகண்ட்ஸில் அல்லது வித்தின் ஹவர்ஸ்குள்ளார இது ஃபார்ம் ஆகிடும். பட் இட் மே டேக்ஸ் டேஸ் டு பில்ட். சைக்ளோன்ஸ் வந்து 2 to 3 days அல்லது 4 days வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். இது சிவியர் தண்டர்ஸ்டார்ம்ஸ் அண்ட் சூப்பர் செல்ஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய தண்டர்ஸ்டார்ம்ஸ் அண்ட் சூப்பர் செல்ஸ்னு தான் ஆரிஜின் ஆகும். பட் நம்மளோட டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்? லோவர் லெவலில் இருக்கக்கூடிய வார்ம் ஓஷன்ஸில் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ இதனுடைய எனர்ஜி சோர்ஸ் என்னம்னா மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் இன்ஸ்டபிலிட்டி ரீஜன்ஸில் இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டன்ட் ஹீட் ஃப்ரம் வார்ம் ஓஷன்ஸ். இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வார்ம் ஓஷன்ஸ்ன்றது எதுக்குள்ளார இருக்கும்னா மாய்ஸ்சருக்குள்ளார இருக்கும். அந்த மாய்ஸ்சர் தான் ஃபியூவல் ஃபார் எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ அப்போ இதனோட ஃபார்மேஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மிட் லேட்டிடியூடினல் ரீஜன்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதனால தான் அமெரிக்கா இஸ் நோன் ஃபார் போத் ஹரிகேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டொர்னாடோஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதை வந்து ஹரிகேன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இங்கே வந்து நமக்கு சைக்ளோன்ஸோட நேம்ஸை வந்து ஹரிகேன்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்கே? நார்த் அமெரிக்கன் இங்கே கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம் ரீஜன்ஸில். இங்கே வந்து பார்த்தோம்னா டைஃபூன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சைக்ளோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸில் வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்ளோன்ஸ், டிராபிக்கல் சைக்ளோன்ஸே வெவ்வேறு ரீஜனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜன்ஸ்ன்றது, இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் போத் ஹரிகேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டொர்னாடோஸ் ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்கும். ஆனால் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால் ரீஜன், அரேபியன் சி ரீஜன்ஸ், அது இல்லாமல் கரீபியன் ரீஜன்ஸ், இந்த மாதிரி ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகும். இதனோட விண்டு ஸ்பீடு வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப விண்ட் ஸ்பீடு வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும். ஸோ இட் கேன் பிரிங் ஹியூஜ் டேமேஜஸ். 400 km/h வரைக்கும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். நம்மளது மேக்ஸிமம் 200, 220, 250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான காரணமாக கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் நமக்கு சர்ஃபேஸ் லெவலில் லோவராக நடக்கக்கூடிய சர்க்குலர் மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கும். வேற இங்கே வந்து பார்த்தோம்னா
அந்த லோக்கல் விண்டு ஷியர், இந்த விண்டு மேலே மூவ் ஆகிறதுனால மேலே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சர்க்குலேஷனால ஃபார்ம் ஆகிறதா இருக்கும். ஸோ அப்போ இந்த ட்விஸ்டர்ஸ் ஆர் டொர்னாடோஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸு விச் டிட்டர்மின்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் ட்விஸ்டர்ஸ் ஆர் டொர்னாடோஸ் ஆன் ஒன் சைடு, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆன் அனதர் சைடு. ஓகேவா? இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் ஹைலி ப்ரோன் ஃபார் cyclones. Nowadays western regions are also equally experiencing higher amount of higher amount of cyclonic activities. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்டிஷன்ஸ் எங்கே மேஜராக ப்ரிவைலிங்காக இருக்கும்னா, இங்கே இது என்னது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸா? அப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுன்றது என்னது? லேண்டு சரவுண்டட் பை வாட்டர். அப்போ லேண்டு சரவுண்டட் பை வாட்டர்னா லேண்டு வந்து லோ ப்ரெஷராக இருக்கும், வாட்டர் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். ஸோ அப்போ லோ ப்ரெஷர் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர் இருக்க போகும்போது, அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ரீஜியன்ஸில் நம்மளோட ஐடிசிஸோட ப்ரெசன்ஸ் இருக்க போகும்போது, ஐடிசிஸோட ப்ரெசன்ஸ் டியூரிங் தி அக்டோபர் நவம்பர் டைமில் இருக்க போகும்போது, இந்த ஐடிசிஸோட ப்ரெசன்ஸும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் தான் இஸ் ஆல்சோ அ பிரான்ச் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். கரெக்டா? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஐடிசி இஸ் அட் லோ ப்ரெஷர் ஜோனில், அது எஸ்பெஷலி சதர்ன் அந்தமான் ரீஜியன்ஸில். எப்பயுமே நமக்கு கேள்விப்படுவோம்ல, தெற்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலமாக வலுப்பெற்றது. மண்டலம் வந்து மேலும் புயலாக வலுப்பெற்றது. புயல் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஒரு சைக்ளோனோட ஆரிஜின் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? இங்கே ஆரம்பித்து டுவோர்ட்ஸ் லேண்டை நோக்கி வர இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபார்ம் ஆகுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? அந்த ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த மூவிங் சைக்ளோனையே டுவோர்ட்ஸ் ஆந்திரா, டுவோர்ட்ஸ் ஒரிசா, இன்னும் ரொம்ப சிவியர் சைக்ளோன் ஆச்சுன்னா டுவோர்ட்ஸ் பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன்ஸில் போய் லேண்ட்ஃபால் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த சைக்ளோனுடைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸையுமே அதனோட ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் ஏரியான்றது விண்டு ஸ்பீட் வெறும் 31 கிலோமீட்டர் பர் ஹவர் கீழே தான் இருக்கும். அது வென் இட் இஸ் டெவலப்ட் இன்டு அ டிப்ரெஷன் 31 to 50 ரீஜன்ஸில் இருக்கும். டீப் டிப்ரெஷன்னா 50 to 60, சைக்ளோனிக் ஸ்டாம்னா 60 to 90, சிவியர் சைக்ளோனிக்னா 80 to 120, வெரி சிவியர் சைக்ளோன்னா 120 to 220, சூப்பர் சைக்ளோன்ஸ்னா மோர் தென் 221. ஓகேவா? இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிவியர் அண்ட் சூப்பர் சைக்ளோன்ஸ் ஆர் ஆஃபன் been created in both Arabian Sea as well as Bay of Bengal. எதனால நம்ம போன செஷனில் பார்த்த climate change and global warming activitiesனால. அப்போ எவ்வளோக்கு climate change and global warming activities induce ஆகுதோ, ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓவரால் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும். அதில் எஸ்பெஷலி இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸு, மோஸ்ட்லி நார்தர்ன் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை லேண்டாக இருக்கிறதுனால நமக்கு பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிவர் இன்ஃப்ளக்ஸ். கரெக்டா? ரிவர் இன்ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால இந்த ரிவர்ஸ் எல்லாமே என்னது? ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸோட இன்ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? வார்ம்னஸை கூட்டும். ஏன்னா சலைன் வாட்டரோட ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் கேன் அப்சர்வ் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஹீட்ஸ். கிளேஷியர் மெல்ட்டிங் நடக்க போகும்போது அதிகமான ரிவர் ஃப்ளோ இருக்கும். அதிகமான ரிவர் ஃப்ளோ வரப்போகும்போது பே ஆஃப் பெங்காலுடைய சர்ஃபேஸ் லெவலில் வார்ம் வாட்டர்ஸ் கூடும். பே ஆஃப் பெங்காலோட சர்ஃபேஸ் லெவலில் வார்ம் வாட்டர்ஸ் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் எனார்மஸ்லி இன்க்ரீஸ்டு விச் மே ரிசல்ட்ஸ் இன் சிவியர் ஆர் சூப்பர் சைக்ளோன்ஸ். ஸோ அப்போ இந்த பேசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதுதான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? அப்போ இதனோட கண்டினியூவேஷனாக நம்ம வந்து அடுத்தது டிசாஸ்டர் ரீஜன்ஸை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எல்லா டிசாஸ்டர்ஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். எர்த்குவேக் பார்த்துட்டோம், வல்கானிக் எரப்ஷன்ஸ் பார்த்துட்டோம், சுனாமிஸ் பார்த்துருந்தோம், தென் வந்து ஃப்ளட்ஸ் பார்த்துருந்தோம், லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்த்துருந்தோம், க்ளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு செஷன்ஸில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸும் பார்த்துட்டோம். ஈவன் ஃப்ளட்டிங்லேயும் அர்பன் ஃப்ளட்டிங்கும் பார்த்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் மேஜர் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி கேட்டது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்போ இந்தியா எடுத்துட்டோம்னா இந்தியாவுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா இஸ் ப்ரோன் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம், நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹிமாலயன் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஆர் போத் நோன் ஃபார்
எர்த்குவேக் ப்ரோன் as well as லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குது. க்ளவுட் பர்ஸ்ட்டும் நடக்கும். ஓகேவா? அப்போ அந்த க்ளவுட் பர்ஸ்ட் நடக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸு நமக்கு எது இந்தோ கேஞ்சட்டிக் பிளெயின் ரீஜன்ஸு, பிரம்மபுத்திரா பிளெயின் ரீஜன்ஸு, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் ரீஜன்ஸு, இது எல்லாமே ப்ரோன் ஃபார் ஃப்ளட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது எர்த்குவேக் ப்ரோனு எதனால் ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரினால அதே இந்த சைடு அதனுடைய ரிசல்டண்ட்டாக ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு, க்ளவுட் பர்ஸ்ட்டு இதனுடைய ப்ரோன் ரீஜன்ஸாகவும் இருக்கும். இதே சமயத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதே நார்த் வெஸ்டர்ன் சைடு அல்லது கோர் டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா ட்ராட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்கும். கரெக்டாக? அதுலேயும் எஸ்பெஷலி இந்த நார்த் வெஸ்டர்ன் தார் டெசர்ட் ரீஜன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு மோர் டெசர்டிஃபைட் ரீஜன்ஸ். த பவுண்டரிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீசிங் டுவோர்ட்ஸ் தி மிட் கான்டினென்டல் ரீஜன்ஸ். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஆரவெல்லிஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலிமா இட் கேன் ஆக்ட் அஸ் அ க்ரீன் காரிடாரா. நமக்கு தார் டெசர்ட்ஸோட எக்ஸ்டென்ஷனை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆரவெல்லிஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் ஈக்கலாஜிக்கல் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஆரவெல்லிஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ ட்ராட் ப்ரோன் ரீஜன்ஸு, ஃப்ளட் ப்ரோன் ரீஜன்ஸு, தென் வந்துட்டு எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸு, லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ்னு இந்தியா இஸ் ஹோம் ஃபார் நியூமரஸ் டிசாஸ்டர்ஸ். இந்த நியூமரஸ் டிசாஸ்டர்ஸும் வெவ்வேறு எந்த டைமில் நடக்கும், எந்தெந்த ரீஜன்ஸ் அஃபெக்ட் பண்ணோம், அந்த ரீஜன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், இந்தியா கிட்ட என்னென்ன பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கோஆர்டினேஷன்ஸாக என்னென்ன கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, எதெல்லாம் லீகல் மெஷர்ஸ் இருக்குது, இப்படி எல்லா காம்பனன்ட்ஸும் சேர்ந்தது தான் நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அப்போ இந்தியா இஸ் ப்ரோன் ஃபார், அதுவும் எஸ்பெஷலி இந்தியா இஸ் ஆல்சோ ப்ரோன் ஃபார் சுனாமியுமே கூட சுனாமி ப்ரோன் ரீஜன்ஸாகவும் இருக்குது. ஸோ அப்போ இந்தியா இஸ் ஹோம் ஃபார் நியூமரஸ் டிசாஸ்டர்ஸாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ப்ராடராகவும் கலெக்டிவாகவும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை குளோபல் வைஸ் பார்க்க போகும்போது சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கேட்டிருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நடந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா 1989 இன்டர்நேஷனல் டிகேட் ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிடக்ஷன்ன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக ஃபஸ்ட்டு யோகோஹோமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ன்றது 1994 வந்துருது. நமக்கு 1992 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இயர். கரெக்டாக? நம்மளுடைய ரியோ எர்த் சம்மிட் நடந்திருக்கும். கரெக்டாக? ரியோ எர்த் சம்மிட் நடந்திருக்கும். அதில் தான் வந்து பார்த்தோம்னா யுஎன்எஃப்சிசியோடைய ஆரிஜினே இருக்கும். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோடைய ஆர்கனைசேஷன் இருக்கும். யுஎன்இபி இருக்கும், கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. இது எல்லாமே நம்ம அப்போ சைன் பண்ணியிருப்போம் 1992. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா யோகோஹோமா ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளான் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன் 1999 அதுக்கப்புறம் தான் 2005 to 2015 வரது தான் ஹியூகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன்ஸ். இதில் இருந்து அப்கிரேட் ஆன இப்போ கரண்ட்டாக ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் நமக்கு என்னது சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபார் தி இயர் ஆஃப் 2015 to 2020. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கான குளோபல் ஃப்ரேம் ஒர்க்கு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே அவங்கவுங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரியான டிசாஸ்டருக்கான கைட்லைன்ஸும் ஐடியாஸுக்குமான காமன் ஃப்ரேம் ஒர்க்கை இதுலேருந்து எடுத்துக்கலாம். குளோபல் டிசாஸ்டர்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது யாரோடதுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் UNDRRோடைய ஃப்ரேம் ஒர்க் தான். இதுதான் அதனுடைய நோடல் ஏஜென்சியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 2015 பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 2015 இஸ் ஆல்சோ நோன் ஃபார் நம்மளுடைய பாரிஸ் அக்ரிமெண்ட். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 2021 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 UNFCCயோடைய நம்மளுடைய குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்காக அல்லது குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு லீகலி அல்லது பைண்டிங் கமிட்மெண்ட்டாக கொண்டு வரணும்னு வரப்பட்டது தான் நம்மளுடைய பாரிஸ் அக்ரிமெண்ட்டு. ஓகேவா? அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட இயரும் 2015 தான். அதே சமயத்தில் நம்மளுடைய இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனும் கிளைமேட் சேஞ்சும் இஸ் அன் இன்டர் ரிலேட்டட் காம்போனன்ட். அப்போ இதனுடைய டைம் லைன் கூட அசோசியேட் ஆனது தான் நம்மளுடைய மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் முடிஞ்சு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆரம்பிச்சது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட டைம் பீரியட் என்னது 15 to 2030 தான். அப்போது சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோடைய பாரிஸ் அக்ரிமெண்ட்டும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது எல்லாமே நம்ம கிளப் பண்ணிட்டோம்னா இட் ஹேஸ் அ ஹியூஜ் ஃபோக்கஸ் ஆன் providing a policy framework level initiatives for the global disaster management.
ஓகேவா? அப்போ இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் இதுதான் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ரிலேட்டடான குளோபல் ஃப்ரேம் ஒர்க்கு. இதோட கீ காம்போனன்ட்ஸ் என்ன, அந்த கீ காம்போனன்ட்ஸ் அடிப்படையாக வச்சு என்னென்ன பேசிஸில் நம்ம டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்ன்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்றத லைனாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தோம்னா 4 ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஆக்ஷன், 4 ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தி டிசாஸ்டர் ரிஸ்க். இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், வல்னரபிலிட்டி. ஒரு ரீஜனும் எந்த அளவுக்கு எந்த மாதிரியான டிசாஸ்டருக்கு ப்ரோனா இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு எம்பிரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் எவிடன்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ். இது டிசாஸ்டர் ரிஸ்க்குக்கான ப்ரோன்னு தெரிஞ்சிடுச்சு, அப்போ அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதை எப்படி கவர்ன் பண்ணலான்ட்டு அதுக்கு தகுந்த பாலிசி லெவல் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லெவல் இனிஷியேட்டிவ்ஸை எடுத்துக்கணும். ஸ்ட்ரென்தனிங் தி டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ் அதை எடுத்தால் மட்டும்தான் we can enhance the disaster preparedness for effective response and to build back better in recovery, rehabilitation and restructures. இது ரொம்ப முக்கியம். BBB, build back better framework, recovery, rehabilitation and reconstruction. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ரிலேட்டடான கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ரெடி பண்ண முடியும். கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணால் மட்டும்தான் ரிக்கவரி நம்ம சொல்கிறோம்ல, ரிக்கவரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பில்ட் பேக் பெட்டர். ஏன்னா இந்த டிசாஸ்டர்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போது அந்த ரீஜனை எப்படி நம்ம டிசாஸ்டருக்கு ரெசிலியண்ட்டாக ரெடி பண்ண போகிறோன்ற ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் இந்த பிபிபின்றது. அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிசாஸ்டர் ரிடக்ஷன்ஸ் ஃபார் ரெசிலியன்ஸ், இதெல்லாம் நடக்க எகெயின் த டிசாஸ்டர்னால ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். அதை தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் 4 முக்கியமான ப்ரையாரிட்டிஸ். அப்போ இந்த 4 முக்கியமான ப்ரையாரிட்டிஸை இன்கார்பரேட் பண்ண ஒரு ஹோலிஸ்டிக் கான்செப்ட் தான் என்னது, டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். இந்த டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னால் என்னன்றதானே கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ டிசாஸ்டர் ரெசிலியன்ஸோட ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் என்ன பார்ப்போம், இட் இஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி பீப்புள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே டு ஆன்டிசிபேட், withstand, respond and recover from disasters with the minimum loss and rapid restorations. என்ன மாதிரியான டிசாஸ்டர் வரப்போகுது, அதை வித்ஹோல்டு பண்ணுறதுக்கு அல்லது வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரெடியாக இருக்கோம், டிசாஸ்டர் நடக்கும் போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரத்தில் ரெக்கவர் பண்ணுவோம் வித் தி மினிமம் லாஸ் அண்ட் டேமேஜ். இந்த எல்லா காம்பனன்ஸையும் சேர்த்தது தான் என்னது, டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்ன்றது. அப்போ இந்த டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது, இட் எம்பசைசஸ் வல்னரபிலிட்டி ரிடக்ஷன், ப்ரிப்பேர்ட்னஸ், எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ், அடாப்டிவ் ரெக்கவரி கைடட் பை பில்ட் பேக் பெட்டர் பிரின்சிபல். இந்த டெஃபினிஷனை எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இது டெஃபினட்டாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அப்போது 4 ப்ரையாரிட்டிஸும் அதை பேஸ் பண்ண டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்ன்ற கான்செப்டும் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு 7 டார்கெட்ஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளாரே இருக்குது. அந்த டார்கெட்ஸையும் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த 7 டார்கெட்ஸ் என்னென்னா, 4 டார்கெட்ஸு சில விஷயங்களை குறைக்கணும், 3 டார்கெட்ஸு சில விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு 7 டார்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த 7 டார்கெட்ஸில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் தி குளோபல் டிசாஸ்டர் மார்டாலிட்டி, டிசாஸ்டர்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை குறைக்கணும். ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள் குளோபலி, உயிரிழப்புகளை தாண்டி எவ்வளோ தூரம் வரைக்கும் பீப்புள் அஃபெக்ட் ஆகிறவங்களோ அதையும் குறைக்கணும். ரெடியூஸ் தி டைரக்ட் எக்கனாமிக் லாஸ் இன் ரிலேஷன் டு ஜிடிபி, ஸோ டிசாஸ்டர்னால ஏற்படக்கூடிய நேரடியான பொருளாதார ரீதியான இழப்புகளை குறைக்கணும். தென் ரெடியூஸ் டிசாஸ்டர் டேமேஜ் டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் பேசிக் சர்வீசஸ். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸு, கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸு, ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசாஸ்டரில் இருந்து பாதுகாக்கிற அளவுக்கு எப்படி தயார்படுத்தலாம், அதே சமயத்தில் பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே டிஸ்ரப்ட் ஆகாத வகையில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த 4 முக்கியமான டார்கெட்டு. எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம கூட்டணும், அதாவது என்ஹான்ஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் நேஷனல் அண்ட் லோக்கல் டிசாஸ்டர் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து குளோபல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரீஸினுடைய ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்கள்ட்ட என்ன பாலிசிஸ் இருக்குது, என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்ற அவேர்னஸையும் பாலிசிஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டான்ஷியலி என்ஹான்ஸ் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸு மெஜாரிட்டி, இப்போ இந்தியாவும் டெவலப்பிங் கண்ட்ரி தான். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஹைலி ப்ரோன் டு டிசாஸ்டர்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரி டு ஃபெசிலிட்டேட் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும்,
தென் வந்து டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், கவர்னன்ஸ் பேஸ்டு அடாப்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டெவலப்பிங் கண்ட்ரீஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். நமக்கு மெனி ஐலண்ட் நேஷன்ஸ் ஆர் கெட்டிங் டிஸ்ரப்டட் டியூ டு தி சீ லெவல் ரைஸ்ன்றதை நம்ம போன செஷனுடைய கொஷின்ஸில் பார்த்துருந்தோமா. இன்க்ரீஸ் தி அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஏன்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா இட் இஸ் ப்ரோன் டு மல்டிபிள் ஹசார்ட்ஸ். அப்போ அந்த மல்டிபிள் ஹசார்ட்ஸுக்குமே ரெடியாகக்கூடிய ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தினுடைய கெப்பாசிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு 7 குளோபல் டார்கெட்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த 7 குளோபல் டார்கெட்ஸு 4 ப்ரையாரிட்டி ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸு. அப்போ இதில் இருந்து இந்த 4 ப்ரையாரிட்டிஸ் இருக்குல்ல, இந்த 4 ப்ரையாரிட்டிஸோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த எசென்ஷியல் ரெசிலியண்ட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகேவா, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ப்ரையாரிட்டி கீழேயும் என்னென்ன விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு அதிலே ஒரு 10 லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 10 லிஸ்ட்டை பற்றி நம்ம ஜெனரலாக படிச்சோம்னாலே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் தி ரிஸ்க். அதுக்கு என்னது, பிளானிங், ரெகுலேஷன் அண்ட் மெயின் ஸ்ட்ரீனிங் ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ், ஐடென்டிஃபை, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ரிஸ்க் சினாரியோஸ், பர்சூ ரெசிலியன்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன்னு சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் அண்ட் அட்வொகசி, strengthening disaster risk governance to manage disaster risk. governance லெவலில் லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். இது வந்து டெக்னாலஜி பேஸ்டு மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு இருக்கணும். அந்த லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தென் இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபார் ரெசிலியன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். கிரிட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெசிலியன்சிஸ், ஈகோசிஸ்டம் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணும். பயோடைவர்சிட்டி லாஸை குறைக்கணும். அது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் தி ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஃபார் ரெசிலியன்ஸ். தென் என்ஹான்சிங் தி டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ். இது எல்லாமே நடந்துச்சுன்னா டிசாஸ்டர் இஸ் கோயிங் டு அக்கர் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு எப்போ ப்ரிப்பேர் ஆகும், நம்மளோட அதுலேருந்து சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணதுலேருந்து ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் we will build ourselves better for anticipating the future disasters. அப்போ அதனோட சோஷியல் கெப்பாசிட்டி த்ரூ அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணணும். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், ரெக்கவரி அண்ட் ரெஸ்பான்ஸு, என்ஷூர் எசென்ஷியல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுன்றது எல்லாத்தையுமே, அதாவது ரெக்கவரி, ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எசென்ஷியல் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ இந்த 10 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸையும் நீங்கள் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சுற்றி தான் என்டையர் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்ன்ற கான்செப்டே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த 10 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸையும் இன்கார்பரேட் பண்ணி டெவலப் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான காம்பனண்ட் தான் நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க்கோட அலைன் ஆகிருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா என்னென்ன வகையில் இருக்குதுன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த டிசாஸ்டர் நடக்கிறப்போ நடந்த உடனே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி அந்த டிசாஸ்டரை நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி சீக்கிரம் அதில் இருக்கக்கூடிய விக்டிம்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அப்போது தடுத்து நிறுத்தணும், என்னென்ன விஷயங்களை செய்யணுன்றது ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் டிசாஸ்டர் அப்போ ரெக்கவரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ரெக்கவரி நடந்ததுக்கப்புறம் இந்த டிசாஸ்டரை ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய ப்ரிப்பேர்ட்னஸ் சைடு நம்ம போகணுமா, மிட்டிகேஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன்ஸு. ஓகேவா, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும், அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணணும். இதெல்லாம் இந்த 3 விஷயங்களையும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா we will be ready for facing the next டிசாஸ்டர்ஸ். அதான் ப்ரிப்பேர்ட்னஸ். அப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ரீ டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே போஸ்ட் டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயங்கள். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் அப்படின்றத ப்ராப்பரான வேலை சைக்கிளிக்காக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த டிசாஸ்டர் ரெசிலியன்ஸுன்ற கான்செப்டை நம்மளால் ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சுக்க முடியும். அப்போ அது ரிலேட்டடாக நமக்கு பாலிசி லெவலில், இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கோமா. அது ரிலேட்டடாக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஏன் ஃபார்ம் பண்ணாங்க, 2004 தான் நமக்கு வந்து பெரிய இழப்பான சுனாமியோடைய தாக்கம் இருந்தது. ஓகேவா, அப்போ அந்த சுனாமியை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் we should have a specific act with respect to disaster management. அப்படி வந்தது தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. அது திரும்ப 2009 பாலிசிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்டேட் பண்ணப்பட்டுச்சு. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2009லையும் ஃப்ரேம்வொர்க், சென்டாய் ஃப்ரேம்வொர்க்கோட அலைன் ஆகி அதனுடைய ரோல்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே டீட்டெயிலிங்காக பண்ணப்பட்டுச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக 2025 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், டிஎம் ஆக்ட் புது அமெண்ட்மெண்ட்டோட ஃபார்ம் ஆகிருக்கு.
ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33 கைட்லைன்ஸ் இருக்குது, நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. அப்போது என்னென்ன லெவலில் நம்மக்கிட்ட பிளான் இருக்குது, அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட பாலிசி என்ன இருக்குது, ஆக்ட் என்ன இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்குது, டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசத்தை பற்றி நமக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து எடுத்தது தான். ஓகேவா? அப்போ அதனோடய புரிஞ்சுக்கணும். இதனோட ஓவரால் கோஆர்டினேஷன் யார்கிட்ட இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு அது வந்து அந்தந்த டிசாஸ்டர் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டடான அதர் மினிஸ்ட்ரீஸை வந்து அது வந்து ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணும். ஓகேவா? இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதனோட ஹெட் யாருன்னா பிஎம் தான். பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த 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 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வரது தான் நமக்கு என்னென்னா நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடைய ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி இருப்பார். ஓகேவா? ஹோம் செக்ரட்டரி இருப்பார். இந்த ஹோம் செக்ரட்டரினால இயங்கக்கூடிய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கீழே தான் நமக்கு சிஏபிஎஃப், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்க்கு எல்லாமே கீழே ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கீ லெவல் டெசிஷன் மேக்கிங்க்குன்னு 2 முக்கியமான பாடிஸ் இருக்குது. அதுதான் வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, த நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோட ஹெட்டும் யார்? பிஎம் தான். ஓகேவா? வேறஸ் நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி. இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா கேபினட் செக்ரட்டரி. ஸோ இதுவும் பிஎம்ஏ, இதுவும் பிஎம்ஏ, இது கேபினட் செக்ரட்டரி, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடது ஹோம் செக்ரட்டரி. இந்த இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓவரால் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய இன்னொரு விஷயங்கள் தான் என்னது நமக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அங்கே பிஎம்னா இங்கே யார்? சிஎம் தான். ஓகேவா? ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஸ்டேட்டோடைய ஹோம் மினிஸ்டர் தான் அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பார். தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதனோட ஹெட்டாக இருப்பார். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அர்பன் லெவலில் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், லோக்கல் லெவலில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு அத்தாரிட்டிஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு கீழே நம்மளோட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஆக்ட் வந்து 2005 ஒரிஜினலாக ஃபார்ம் ஆக போகும்போது என்ன இருந்தது, இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்களா, ஹவு ஃபார் வி ஹாவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாவ் டேக்கன் இனிஷியேட்டிவ்ஸ் டு அட்ரஸ் தி கரண்ட் டிசாஸ்டர்ஸு ரேதர் தென் தி ஏர்லி ரியாக்டிவ் அப்ரோச். இதுக்கு முன்னாடி ரியாக்டிவாக ரெஸ்பாண்டை மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து ப்ரோஆக்டிவாக ப்ரிப்பேர்டாக இந்தியன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பிளான் வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னு கேட்டிருந்தோமா, அந்த இனிஷியேட்டிவ்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2025 அப்டேட் ஆகிருக்கு. இப்போ இதில் கிட்டத்தட்ட 33 கைட்லைன்ஸ் பார்த்தோமா, அதில் 33 கைட்லைன்ஸில் 17 கைட்லைன்ஸு ஹசார்ட் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் இருக்குது. இந்தியா இஸ் ப்ரோன் ஃபார் தி 17 இம்பார்ட்டண்ட்டான டிசாஸ்டர்ஸு, எர்த்குவேக்கு, ஃப்ளட்ஸு, சைக்ளோனு, சுனாமி, ட்ராட்டு, கெமிக்கல் டிசாஸ்டர்ஸு, பயாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ், நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸு, ஸ்னோன்னு, அர்பன் ஃப்ளட்டிங், போட் சேஃப்டி, ஹீட் வேவ்ஸு, இது எல்லாமே 17 ஹசார்ட் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ். ஓகேவா? இது ஃபெசிலிட்டி ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு ஸ்கூலில், ஹாஸ்பிட்டல், ஏன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது எல்லாமே. இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு டிசாஸ்டர் அப்போ ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரிப்பேர்னஸ் அது பண்ணணுன்ட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இது ரெண்டுமே கம்பைண்டாக அட்ரஸ் பண்ணக்கூடிய மற்ற 8 கைட்லைன்ஸுமே தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதில் நம்மளுடைய என்டிஎம்ஏக்கு கீழே ஒரு 12 டிசாஸ்டர்ஸ் நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ்னால் இந்த 12 டிசாஸ்டர்ஸ் தான் நேஷனல் டிசாஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படும். அப்போ தான் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டில் இருந்து அதுக்கான காம்பன்சேஷன் வழங்கப்படும். ஓகேவா? இந்த 12 டிசாஸ்டர்ஸ் தான் நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ். எது சைக்ளோன்,
ட்ராட்டு, எர்த்குவேக்கு, ஃபயரு, ஃப்ளட்டு, சுனாமிஸ், ஹெயில்ஸ்டோன்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், அவலான்ச்சஸ், கிளவுட் பர்ஸ்ட், பெஸ்ட் அட்டாக் அண்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் கோல்டு வேவ்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹீட் வேவ் இஸ் நாட் அ நேஷனல் டிசாஸ்டர். நிறைய ரீசெண்டாக ஹீட் வேவையும் நேஷனல் டிசாஸ்டருக்குள்ளார நோட்டிஃபைட் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணணுன்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ், நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. பட் இப்போ வரைக்கும் அதை நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இதை ஸ்டேட் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு இஸ் அனௌன்சிங் ஹீட் வேவ் ஆஸ் அ ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர். ஓகேவா? அப்போ ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் இருந்து அதுக்கான காம்பன்சேஷன் விஷயங்களை வழங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உருவாகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேசிக்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரிஜினலாக ஃபார்ம் ஆகும்போது அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டான அமெண்ட்மெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த கம்பேரிசன் தெரிஞ்சாதான் நமக்கு எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் நடந்திருக்குதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொன்னோமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி. இதுவும் ஹை லெவல் கமிட்டிக்கும் இனிஷியலாக பார்த்தோம்னா வெறும் எந்த விதமான ஃபங்க்ஷனும், அதாவது எந்த விதமான லீகல் ஸ்டேட்டஸும் கொடுக்கல, வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வழியாக தான் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் டிசாஸ்டரோடைய இம்பாக்டும் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இட் ஹாஸ் பின் கிவன் தி ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் அண்டர் தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூ இனிஷியேட்டிவ். அப்போ ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய லீகல் அத்தாரிட்டியும் அதனுடைய பவரும் அதனோட ஃபங்க்ஷனிங்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் வி கேன் அட்ரஸ் தி டிசாஸ்டர்ஸ் இன் அ மோர் prompt way. ஓகேவா? urban disaster authorities, urban regions are also highly prone to disasters compared to the rural areas. urban flooding ல இருந்து எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இத பத்தின எந்த விதமான மென்ஷனிங் முன்னாடி இருந்த ஆக்ட்ல கிடையாது. பட் now state can set up an urban district management authorities in cities with municipal corporations. district management district disaster management authority தாண்டி ஒவ்வொரு அர்பன் ரீஜன்ஸுக்குமே அர்பன் லெவல் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னும் லோக்கலைஸ்டாக போகலாம். அதை முனிசிபல் கார்பரேஷனுக்கு கீழே வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை பற்றின ப்ரொவிஷன்ஸு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. பட் நவ் ஸ்டேட்ஸ் எம்பவர்டு டு கிரியேட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸு ஃபோர்ஸு இன்க்ளூட் தி டிசிப்ளினரி பவர்ஸ். ஓகேவா? தனிப்பட்ட ஃபோர்ஸை ஸ்டேட் தனிப்பட்ட முறையில் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகணுன்றதுனுடைய ஹோல்டு அத்தாரிட்டி எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்துக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் டேட்டா பேஸ், நோ மேண்டேட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ஸை இதுக்கு முன்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நவ் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் டேட்டா பேசஸ் ஃபார் ரிஸ்க் அண்ட் ரிசோர்ஸ் ட்ராக்கிங்ன்றது மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நேஷனல் லெவல் டேட்டா பேசஸ் இருந்தால் தான் எந்தெந்த ரீஜன்ஸில் எந்தெந்த டைமில் என்னென்ன இன்டென்சிட்டி லெவல் அது நடந்திருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். வி கேன் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் இன் அ மோர் பெட்டர் வே டு ஃபேஸ் எனி டிசாஸ்டர், டு மேக் இந்தியா மோர் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். என்டிஎம்ஏ ரெகுலேஷன் பவர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோம்னா அது வெறும் வந்து லீகல், வெறும் வந்து கைட்லைன்ஸாக மட்டும் தான் இருந்ததே தவிர நான் பைண்டிங்காக இருந்துச்சு. பட் நவ் கேன் இஷ்யூ பைண்டிங் ரெகுலேஷன்ஸ் சப்ஜெக்ட் டு சென்ட்ரல் அப்ரூவல். எதெல்லாம் பைண்டிங் ரெகுலேஷன்ஸாக இருக்கணுன்றது சென்ட்ரலோட அப்ரூவல் கீழே பைண்டிங் ரெகுலேஷன்ஸையும் என்டிஎம்ஏல கொடுக்க முடியும். என்டிஎம்ஏடைய ரோல் இப்போ ஃபோக்கஸ் ஆன் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன், focused on planning and coordination மட்டும் தான் இருந்துச்சு. Now includes risk assessments, technical aid, audits and minimum standards. இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணக்கூடிய ஆம்பிட்டை என்டிஎம்ஏ அண்டு எஸ்டிஎம்ஏக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது டெஃபினிஷன்ஸ். முன்னாடி வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மிட்டிகேஷன்னா என்னன்ட்டு ஒரு லிமிட்டடான ப்ராடர் டெஃபினிஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஹசார்ட்னா என்ன, ரெசிலியன்ஸ்னா என்ன, ப்ரிவென்ஷன்னா என்ன, அர்பன் அத்தாரிட்டினா யாரு, டிசாஸ்டர் ரிஸ்க், ரெக்கவரி, ப்ரிவென்ஷன் அப்படின்னு இந்த எல்லா டேர்ம்ஸையுமே புதுசாக இந்த இதில் நம்மளுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தினுடைய டெஃபினேஷன்ஸை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? முன்னாடி வந்து பார்த்தோம்னா லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடாக ரயாட்ஸு, ஸ்டாம்பீட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. அப்போ அதெல்லாத்த பற்றியும் முன்னாடி வந்து நாட் கிளியர்லி எக்ஸ்க்ளூடட், அது வந்து இருக்கா இல்லையா, அது டிசாஸ்டரா இல்லையான்னு எந்த விதமான பெரிய விஷயமும் கிடையாது. பட் இப்போ கிளியராக அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இட் எக்ஸ்பிளிசிட்லி எக்ஸ்க்ளூட்ஸ் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ஸ் லைக் ரயாட், ப்ரொட்டஸ்ட் ஃப்ரம் தி டெஃபினிஷன் ஆஃப் டிசாஸ்டர். அது வந்து டிசாஸ்டர் கிடையாது, அது வந்து
அது வந்து மேபி ஹியூமன் மேடு டிசாஸ்டர்ஸாக இருக்கலாமே தவிர இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்குன்ற ஆம்பிட்டுக்கு கீழே ரயாட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வராதுன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் அர்பன் ரெசிலியன்ஸ் மோஸ்ட்லி ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல்ஸ் நவ் அர்பன் டிசாஸ்டர் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஹியூகோ ஃப்ரேம்ஒர்க் வந்த டைமில் இருந்தது. இப்போ சென்டாய் ஃப்ரேம்ஒர்க்கோட அலைன் ஆகி மோர் டிசாஸ்டர் ரிடக்ஷனுக்கான குளோபல் ஃப்ரேம்ஒர்க்ஸு ப்ரையாரிட்டிஸு அந்த டார்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட்டட் வேர்ஷனாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2025 இருக்கு. ஸோ அப்போ இதனோட ப்ரொவிஷன்ஸை கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நேரடியாகவோ அல்லது ஒவ்வொரு பர்டிகுலரான டிசாஸ்டர் பற்றின கேள்விகள் வரப்போகும்போதோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வரப்போகும்போதோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா மோர் லெஜிட்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை எழுதாமல் எந்த பேப்பரும் இருக்காது. ஐதர் இன் பேப்பர் 1லயாச்சும் வந்துடும் அல்லது பேப்பர் 3லயாவது வந்துடும். ஜெனரலாகவும் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் டு ஒன் பர்டிகுலர் டிசாஸ்டராகவும் இருக்கலாம். அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அப்போ இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் மெக்கானிசம் பார்த்தோம், என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதில் எந்தெந்த டிசாஸ்டர்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க, இதை ஓவராலாக அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அம்பர்லா ஆக்டா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2025 ஹவு ஃபார் இட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் தி ஏர்லியர் ஆக்ட்ன்றதையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே எந்தெந்த மீடியமை வச்சு எந்தெந்த டூல்ஸை வச்சு ரன் ஆகணும்னு இருக்கா அதை ஓவராலாகவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்ற டாபிக் கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டர் கிடையாது. இட் இஸ் அ கம்பைன்டு டூல்ஸ் ஃபார் எவ்ரி டிசாஸ்டர்ஸ் விச் ஆர் ப்ரோன் டு இந்தியா. ஓகேவா? அப்போ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் என்னது? ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் அது ஐஎம்டி ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸோட சுனாமி அலர்ட்டு, ஃப்ளோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸு, லைட்னிங் டிடெக்ஷன் அரெஸ்டர்ஸ், இது எல்லாமே ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தோடைய முக்கியமான காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் எதுக்காக? டைம்லி அலர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அப்புறம் மானிட்டர் பண்ணணும், மேப் பண்ணணும், எதெல்லாம் ஹசார்ட் ப்ரோன் ரீஜன்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அது அந்த ஹசார்டு அல்லது டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போ இருக்குதுன்றதை அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு குளோபல் ஜியோ இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஜிஐஎஸ், ரிமோட் சென்சிங்கு, தென் லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட் ஜோனேஷன் மேப்ஸு, நேஷனல் டேட்டா பேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே டூல்ஸாக ஆக்ட் ஆகும் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங், ஹசார்ட் மேப்பிங் அண்ட் பிளானிங் மிட்டிகேஷன்ஸ். அப்போ இந்த பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல இதை பற்றின ஏர்லி வார்னிங்ஸ் அலர்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது எதெல்லாம் எந்தெந்த வகையில் எந்தெந்த ரீஜன்ஸ் ஆர் மேப்டு அண்டு ஐடென்டிஃபைடு ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹசார்ட் ப்ரோன் ரீஜன்ஸ்னு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் அண்டு சைட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும்ல. அதுதான் சேச்சட் ஆப்ஸு, தாமினி ஆப்ஸு, என்டிஎம்ஏ டிசாஸ்டர் அலர்ட் ஆப்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸை வந்துட்டு பீப்புளுக்கு ஈஸியாக டிசமினேட் பண்ணிடுவாங்க. அலர்ட் டிசமினேஷன் டு சிட்டிசன்ஸ். அப்புறம் இந்த ஆக்டில் நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவலையும் டேட்டா பேசஸ் மஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோமா? இந்தியன் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் நெட்ஒர்க்கு, சென்டாயோ குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் தான் டிஸ்இன்வென்டட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் டேட்டா போர்ட்டலும் நம்மளுக்கு நேஷனல் லெவலையும் இருக்குது. இன்வென்ட்ரி ஃபார் ரிசோர்ஸஸ், பாஸ்ட் டிசாஸ்டர்ஸ், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், இது எல்லாத்தையுமே அந்த டேட்டா பேஸஸை சயின்டிஃபிக்கலாக அனலைஸ் பண்ண போகும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகும்போது தான் we can keep on updating ourselves to face the disasters in the future so that make ourselves more resilient in nature. இந்த வார்த்தைகளை திரும்ப 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 பயன்படுத்த கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் கெப்பாசிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணணும். அதான் கெப்பாசிட்டி பில்டிங் டூல்ஸ்னு சொல்லியிருக்கோம். நேஷனல் ஸ்கூல் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸு, மாக் ட்ரில்ஸு, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரைனிங் மாடியூல்ஸ், இது எல்லாமே இருக்குது. அவேர்னஸ், எஜுகேஷன்ஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிப்பேர்னஸ், டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹசார்ட் ரிலேட்டடான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதர் லீகல் அத்தாரிட்டிஸோட அலைனாகி அந்த டெசிஷன் எடுத்தோம்னா மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது வந்து டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங், அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ஸோடைய ரெஸ்பான்ஸோடைய அதனுடைய இனிஷியேட்டிவ்ஸோடய நம்ம பார்த்துக்கலாம். சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், டிசாஸ்டர் டிசமினேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பாண்டர்ஸ். மேப்பிங் அண்ட் அட்லஸஸ், இதுக்கு முன்னாடி மானிட்டரிங் பண்ண மாதிரி தான். ஃப்ளட் அட்லஸ், தென் சீஸ்மிக் மைக்ரோசோனேஷன் மேப்ஸு, ஹீட் வேவ் மேப்ஸு, அதுவும் எஸ்பெஷலி இதை ரீசெண்டாக இப்போ வந்து நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஓகேவா? இதனோட அப்டேட்ஸ். ஏன்னா அசாம் இஸ் ஹைலி ப்ரோன் ஃபார் ஃப்ளட்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனில், பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸில். ஓகேவா? ஸோ அர்பன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட காம்பினேஷன்ஸ், அதே மாதிரி
அம்ருத் அர்பன் ரிஸ்க் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஃப்ரேம்ஒர்க் இது எல்லாமே அர்பன் ரிலேட்டடான சிட்டி ஸ்பெசிஃபிக்கான பாலிசி கைட்லைன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்புறம் கிளைமேட் லிங்க்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ட்ராட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ், நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓவராலாகவே அதானா இந்த ஓவராலாகவே கிளைமேட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், டெசர்டிஃபிகேஷனு, எல்னினோ, லானினா அல்லது ஹையர் லெவல் ஆஃப் கிளேஷியர்ஸ் மெல்ட்டிங்கு, இந்த மாதிரி கிளைமேட்டோட அசோசியேட்டடான விஷயங்களை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது அதை பேஸ் பண்ணி இந்தியா ஸ்பெசிஃபிக்கான டிசாஸ்டர்ஸ் எதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யூ கேன் டைரக்ட்லி கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் தட். ஓகேவா? அப்போ கிளைமேட் லிங்க்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஜிஸ்லேட்டிவ் லெவலில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட்ஸ், பில்டிங் கோட்ஸ் அண்ட் பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாமே கவர்னன்ஸ் பேசிஸில் இருக்கும். கம்யூனிட்டி பேஸ்டு ஒவ்வொரு லெவல்லையுமே வில்லேஜ் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ், பஞ்சாயத்து லெவல் பிளான், ஸ்கூல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்ட்டு இன்னும் லோவர் லெவலில் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அந்த கம்யூனிட்டி லெவலில் நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அர்பன் லெவலில், வில்லேஜ் லெவலில், பஞ்சாயத்து லெவலில், ஸ்கூல் அல்லது ஸ்பெசிஃபிக் ரீஜன் லெவலில் ஸ்பெசிஃபிக்கான கம்யூனிட்டி பேஸ்டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஃபைனான்ஷியல் டூல்ஸஸ், பிரதான் மந்திரி நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ரிஸ்க் இன்சூரன்ஸ் அண்டு இந்த பாண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தென் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ஸு, தென் வந்து பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஓகேவா? தென் ஃபைனலாக குளோபலாக இருக்கக்கூடிய சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு மானிட்டரிங் டூல்ஸ், நேஷனல் சென்டாய் இண்டிகேட்டர்ஸ் டூலு, மிட் டேர்ம் ரெவ்யூ, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். அலைன்மெண்ட் வித் குளோபல் டார்கெட்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸை எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டோடைய பாலிசி லெவல், ஆக்ட் லெவல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, இந்த ஆக்ட் லெவல் ப்ரொவிஷன்ஸையும் இந்த டூல்ஸையுமே யார் எப்படி கைட்லைன், இது யார் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசமாக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே எதெல்லாம் இருக்குது? நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் லெவல் மெக்கானிசம், டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அர்பன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னு இன்ஸ்டிடியூஷனல் வைஸ், இது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கணும்? டிசாஸ்டர் சைக்கிளை புரிஞ்சுக்கணும், அந்த டிசாஸ்டர் ரெசிலியன்ஸுன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கான சோர்ஸை எங்கேருந்து எடுத்துக்கணும்? சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து எடுத்துக்கணும். அப்படின்னு இதுக்கான காமன் லிங்க்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸாக நடக்கக்கூடிய அப்டேட்ஸையும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் அட்ரஸ் எனி கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏரியா. ஐதர் இட் மே பி ஸ்பெசிஃபிக்காக டிசாஸ்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், அல்லது ஓவராலான இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஓவராலாக ஜெனரலாக டிசாஸ்டர் ரிஸ்க்குக்கான கொஷின்ஸாக இருக்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் இந்த பாயிண்ட்ஸும் இந்த எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஃபார் அட்ரஸிங் எனி கொஷின். அப்போ இதை பேசிஸாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 கேள்விகளை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10 மார்க்கர் கொஷினை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? Tropical cyclones are largely confined to South China Sea, Bay of Bengal and Gulf of Mexico. Why? ஓகேவா? அப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு ஏன் இந்த 3 பர்டிகுலர் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை எப்படி சொல்லலாம்? நமக்கு வந்து இது 10 மார்க்கர்ன்றதுனால 2 பேஜ். அப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்னால ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்லிடலாம். அப்புறம் மேப்பை வச்சு இந்த 3 ரீஜன்ஸ்லையுமே ஏன் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்ற அந்த டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லலாம். தென் அந்த என்னென்ன கண்டிஷன்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்போது 3 விஷயங்கள் இந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரலாம். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன, அதனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸு இந்த 3 ரீஜன்ஸ்லையுமே சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்றது எலாபரேட்டிவாக சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். Tropical cyclones forms under what are all the conditions? நமக்கு வேறு warm sea surface temperatures, கரெக்டாக? warm sea surface temperature ரைஸ் இருக்கணும். அதே சமயத்தில் high humidity அல்லது மாய்ஸ்சர் இருக்கணும். தென் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் இருக்கணும். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்டு லோ
ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கணும், அட்மாஸ்பரிக் இன்ஸ்டெபிலிட்டி. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கோ அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையாக வச்சு நமக்கு எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இப்போ இதை வந்து நம்ம வந்து ஈக்வேட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ், கரெக்டாக? ட்ராபிக் ஆஃப் கேன்சரு, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த ரீஜன்ஸ்குள்ளார இங்கே சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறத கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜியன், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. இங்கே ஃபார்ம் ஆகிறது ஹரிகேன்ஸ்னு சொல்லுவோமா, ஹரிகேன்ஸ். இந்த ரீஜன்ஸில் நமக்கு பே ஆஃப் பெங்கால் ரீஜன்னு, இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜியன். இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், சைக்ளோன்ஸ். இங்கே சவுத் சைனா சி ரீஜியன், சவுத் சைனா சி ரீஜியன். இங்கே ஃபார்ம் ஆகிறது என்ன சொல்லுவோம், டைஃபூன்ஸ் அல்லது சைக்ளோன்ஸ், ரெண்டுமே சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த பர்டிகுலர் ரீஜியன்ஸில் இந்த சைக்ளோன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸை we have to list out. கரெக்டா? அப்போது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் ரீஜனே சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில் எது எதெல்லாம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸு, லார்ஜ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மோர் தென் 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ இந்த லார்ஜ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸுக்கு எது எதெல்லாம் காரணமாக இருக்குது, பே, இது வந்து பேன்றதுனால 3 sides covered by land. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் கூடுமா, லார்ஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், அதுவும் அதனோட டெம்பரேச்சரை கூட்டுமா, ரைட்டா? தென் வந்து இது வந்து கவர்டு பை லேண்டாக இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி மோர் டெம்பரேச்சர். presence of ITCZ during monsoon. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாமா, ரைட்டா? ஸோ அப்போ இதே மாதிரி தானே சவுத் சைனா சி ரீஜன்ஸும், சவுத் சைனா சி ரீஜன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து இட் இஸ் an enclosed sea. Sorry, it is a sea region which has numerous islands. கரெக்டா? நம்மளுடைய பிலிப்பைன் அண்டு இந்தோனேஷியன் ஆர்ச்சிபெலகோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸாகவும் இருக்குமா. அப்போ ஐலாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆகும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். அதோட சேர்த்து குரோஷியோ வார்ம் ஓஷன் கரண்ட், இது எல்லாமே இன்க்ரீசஸ் தி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இதுலேயும் மோர் தென் 28 டிகிரி செல்சியஸ் தாராளமாக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜன்ஸில் இட் இஸ் an enclosed sea region, enclosed sea. So automatically temperature will be higher. Then Gulf Stream warm ocean currents, இது enclosed loop based warm water flow. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி it would result in circulation. ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஒன்று. தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னது, ஹை லெவல் ஆஃப் மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி, ரைட்டா? ஹை
humidity due to tropical conditions so that latent heat for evaporation will easily be supplied by moisture content. ரைட்டா, இது ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா ITCZ லோ ப்ரெஷர் ட்ரஃப் ரீஜன்ஸோட ப்ரெசன்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அதோட விண்ட் ஷியர், ஸ்ட்ராங் கொரியாலிஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை we can develop, we can say இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் மேஜர்லி கன்ஃபைன்டு டு திஸ் 3 ரீஜன்ஸுன்றதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஜஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸு இந்த ரீஜன்ஸில் இருக்கிறதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் கொஷினை பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு 250 வேர்ட்ஸ் 15 மார்க்கர் கொஷின். என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ், ஹவு இஸ் இட் டிட்டர்மைன்ட், டிஸ்கிரைப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம்வொர்க், ஆல்சோ மென்ஷன் தி குளோபல் டார்கெட்ஸ் ஆஃப் சென்டாய் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்ஸ். 4 காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னா என்ன, அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, ரெசிலியன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும், டார்கெட்ஸ் ஆஃப் சென்டாய் ஃப்ரேம்வொர்க். அப்போது இதை அப்படியே நம்ம உடச்சி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னால் என்னென்னு இது வரைக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் அது டிட்டர்மைன் பண்ணப்படுது, தென் அந்த ரெசிலியன்ஸ் ஃப்ரேம்வொர்க்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, தென் 3வது பக்கத்தில் குளோபல் டார்கெட்ஸ், அந்த சென்டாய் ஃப்ரேம்வொர்க் கூட 7 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் கொஷின். இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதில் ஃபஸ்ட் என்னது? டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். அப்படின்னா என்னன்னு சொல்லணுமா? டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னா என்னது? இட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல், community, institutions, systems, இது எல்லாமே எபிலிட்டி என்ன பண்ணணும்? எபிலிட்டி என்ன பண்ணணும்? டு anticipate, absorb, withstand, respond and to recover. Withstand, respond and to recover, to adapt for future. இதுதானே டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் படி ஒரு 3 to 4 லைனுக்கு எழுதிடலாம். அப்புறம் அடுத்த கேள்வி என்னது? ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸை டிட்டர்மைன் பண்ணோம்? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? டிகிரி ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஹசார்ட் ஆர் டிசாஸ்டர். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சீஸ்மிக் வல்னரபிலிட்டி டு எதுக்காக? டு அண்டர்ஸ்டாண்ட் தி வல்னரபிலிட்டி ஆஃப் தி ரீஜன். சீஸ்மிக்காக இருக்கலாம், ஃப்ளட்ஸாக இருக்கலாம், லேண்ட்ஸ்லைட்ஸாக இருக்கலாம், எக்ஸெட்ரா. எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து
கோஸ்டல்ஸ் ரீஜன்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்போஷர் டு ஹசார்ட் இருக்கும்ன்றது ஃபஸ்ட்டு லெவல். அடுத்தது வல்னரபிலிட்டி. Vulnerability of people, system, infrastructure and ecosystems to face hazards. எவ்வளோ தூரம் வரைக்கும் வல்னரபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், எவ்வளோ வல்னரபிளாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளது என்னது, அந்த ஆன்டிசிபேட்டுக்கான விஷயங்களை நீங்கள் இங்கே சொல்லணும். அடுத்தது அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குமான கேப்பபிலிட்டி பற்றி பேசணும். கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், committees, government agencies, technology for preparing and managing disasters. ரைட்டா? இதை தாண்டி access to early warning systems. Access to early warning systems. Social capacity. Financial aid and compensation. இது எல்லாத்தையுமே சொல்லலாமா? ஃபினான்ஷியல் எய்ட் அண்ட் காம்பன்சேஷன். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங். இது எல்லாமே ப்ராப்பரான வேலை இருந்தால் தான் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டிசாஸ்டர் ரெசிலியண்ட்டாக இருப்போன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது. இந்த விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸையே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஃபேக்டர்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தானே ஃப்ரேம் ஒர்க்கு. அதை அடுத்த லெவலில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். எலிமெண்ட்ஸ் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் அப்படின்றதுல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு. எதெல்லாம் ரிஸ்க் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குது? ஹசார்ட் ஜோன் மேப்பிங், தென் வந்து ஆன்டிசிபேஷன் த்ரூ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் த்ரூ ஏர்லி வார்னிங், இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன். இது ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட்டு. தென் என்னது? ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? லேண்ட் யூஸ் பிளானிங், ரெட்ரோஃபிட்டிங். ரெட்ரோஃபிட்டிங்னா என்னது? ரெட்ரோஃபிட்டிங்னா buildings are constructed and aligned and modified with respect to addressing the disasters. Retrofitting. ஏன்னா மிட்டிகேட், அதனுடைய டிசாஸ்டர் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணுமா? ecosystem services. For example, mangrove restoration. இதெல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஏன்? Because it addresses the physical vulnerability. Then preparedness.
mock drills, training, education, disaster education, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணலாம். தென் எஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் த்ரூ நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் SDRF ஃப்ரேம்ஒர்க், இதை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன்ஸ், ரெக்கவரி அண்ட் ஃபைனலாக ரெக்கவரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி? பில்டு பேக் பெட்டர் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடலாம். ரைட்டா? ஸோ டிசாஸ்டர் ரெசிலியன்ஸில் இருந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு, அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன, இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ்டு அட்ரஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன, அப்படியே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லிடலாம். அப்புறம் ஃபைனலாக என்னது, இதில் நமக்கு வந்து அந்த செண்டாய் ஃப்ரேம்ஒர்க்குடைய குளோபலாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 7 டார்கெட்ஸ். ஓகேவா? அந்த 7 டார்கெட்ஸ் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. செண்டாய் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2015 to 2030 குளோபல் டார்கெட்ஸ். இது அப்படியே டேரெக்டாக எழுதிட வேண்டியதான், ஏன்னா மென்ஷன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ரெடியூஸ் டிசாஸ்டர் மார்டாலிட்டி, குளோபல் டிசாஸ்டர் மார்டாலிட்டி. அப்புறம் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்டட், எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள அஃபெக்டட் குளோபலி. ஏன்னா எல்லாமே இது குளோபல் டார்கெட்ஸ் தான். ரைட்டா? ரெடியூஸ் டைரக்ட் எக்கனாமிக் லாஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் GDP. தென் நாலாவதா ரெடியூஸ் என்னது? டிசாஸ்டர் டேமேஜ் டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ரெடியூஸ் disaster damage to critical infrastructure. And disruption of basic services. And disruption of basic services. 4 இது ரெடியூஸ் பண்ணணும், 3 இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோமா? அடுத்த 3 என்னது? இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ், increase the number of countries with the national level, strategies and frameworks to address country specific challenges. அடுத்தது என்னது? enhance the international cooperation. Enhance the international cooperation for especially developing countries. சொல்லிடலாமா? Then increase the availability of and access to early warning systems. சொல்லிடலாமா? ஸோ இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இந்த 4 காம்பனண்ட்டையுமே, ரெசிலியன்ஸுன்றது என்னது? எலிமெண்ட்ஸ் பேஸ்டு, எலிமெண்ட்ஸ் which addresses the priorities
which addresses the priorities with targeted approach. இப்படி இருந்துச்சுன்னா disaster risk reduction will be possible அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷனு. ரெசிலியன்ஸ்னால் என்ன, எந்தெந்த ஃபேக்டர் ரெசிலியன்ஸை டிட்டர்மைன் பண்ணோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரேம் ஒர்க்கு, செண்டாயோடைய 7 குளோபல் டார்கெட்ஸு அப்படியே சொல்லிட்டிங்கன்னா போதும். இதை டெஃபினட்டாக படித்து வச்சுக்கோங்க. இதனுடைய ஆன்சர் வந்து எப்படினாலுமே உங்களுக்கு மற்ற கொஷின்ஸில் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வந்து எப்படி ரியாக்டிவ் அப்ரோச்லேருந்து ப்ரோஆக்டிவாக மாறியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. 15 மார்க்கர் கொஷின். டிஸ்கஸ் தி ரீசெண்ட் மெஷர்ஸ் initiated in disaster management by government of India departing from the earlier reactive approach. ஸோ இப்போது இது அப்படியே நம்ம வந்து எப்படி வந்து முன்னாடி ரியாக்டிவ் அப்ரோச்சாக இருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம இனிஷியேட்டிவ்ஸை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வைஸோ அல்லது அத்தாரிட்டி வைஸோ பண்ணியிருக்கோமோ அதன் மூலிமா நம்ம எப்படி ப்ரொஆக்டிவாக நம்ம வந்து மாறியிருக்கோம் டு அட்ரஸ் தி இஷ்யூ ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பாயிண்ட்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இந்தியா ஏர்லியராக ரியாக்டிவாக இருந்த அப்ரோச்சை தாண்டி இப்போ incorporation of Sendai framework, reactive approach which is only responsive relief compensation இதை மட்டும்தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தது. பட் செண்டாய் ஃப்ரேம்ஒர்க் மாதிரியான விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணதுனால ப்ரோஆக்டிவ் ப்ரிப்பேர்ட்னஸ் டு ரெடியூஸ் தி டிசாஸ்டர் ரிஸ்க் so that disaster resilience capacity-யை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு காமன் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். இதுக்கான லீகல் பேசிஸாக பை அமெண்டிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2025 ரீசெண்டான சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ இதெல்லாம் இந்தியா வந்து பண்ணியிருக்கு. என்னென்னலாம் பண்ணியிருக்குன்றதை அதை அப்படியே ரிஸ்டோர் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு என்னது? ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரிலேட்டடாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ். சீஸ்மிக் அப்சர்வேட்டரிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. மைக்ரோ ஜோனேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஃப்ளட் ஃபோர்காஸ்ட் வார்னிங்ஸ் பண்ணியிருக்கு. ரைட்டா? த்ரூ மொபைல் ஆப்ஸ் லைக் சேச்சட், தாமினி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லணும். ஐஎம்டி ப்ளஸ் இன்காய்ஸு அண்டு சிடபிள்யூசி இது எல்லாமே சேர்ந்து காமனாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம். தென் டெக்னாலஜி ட்ரிவன் மானிட்டரிங். இது வந்து ஏர்லி வார்னிங்கு. அதுக்கப்புறம் மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ஸில் எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோன்றது. ஓகேவா? இப்போது ஜிஐஎஸ் பேஸ்டு ரிமோட் சென்சிங்கு, தென் வந்து ஏஐ ப்ளஸ் சேட்டலைட் பேஸ்டு மானிட்டரிங்,
இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இன்கார்பரேஷன் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் அட்ரஸிங் தி டிசாஸ்டர்ஸ். ஓகேவா? இதுலையும் எஸ்பெஷலி ரியல் டைம் அசஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் மல்டி ஹசார்ட்ஸ் மானிட்டரிங் லைக் cloud burst, landslides, floods, இது எல்லாத்தையுமே இன்டகிரேட்டடாக பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட் மானிட்டரிங் அண்ட் மேப்பிங் பேஸ்டான இனிஷியேட்டிவ்ஸ். இந்த மல்டி ஹசார்ட் மானிட்டரிங் இந்த மல்டி ஹசார்டை இன்ஸ்டிடியூஷனல் வைஸே நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானு, தென் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அர்பன் லெவல் பிளானிங், ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், அம்ருத் எக்ஸெட்ராஸ். ஓகேவா? ஸோ மல்டி ஹசார்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? தென் ஸ்ட்ரக்சுரல் அண்டு non-structural initiatives, enhanced building codes, retrofitting of critical infrastructures like schools, hospitals, etc. Urban flooding mitigation projects இதெல்லாத்தையுமே சொல்லலாம். ரைட்டா? ஈவன் வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் சைக்ளோன் ஷெல்டர்ஸ், mangroves as a natural barrier. இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் இன்ஸ்டிடியூஷனல் அப்டேட்ஸ் என்னென்ன? NDMA ஆக்ட், அமெண்டட் ஆக்ட் 2025, ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் to NCMC, National Crisis Management Committee, upgradation of a district level as well as urban level management. ஓகேவா? இதெல்லாமே பண்ணியிருக்கோம். தென் கம்யூனிட்டியோடைய கெப்பாசிட்டி பில்டிங், பில்டிங்கில் அவேர்னஸ், ட்ரைனிங், மாக் ட்ரில்ஸ், இது எல்லாமே ஆப்தமித்ரா, ஆர் சக்தி apps, இந்த பேசிஸ்லையும் we are creating the awareness. ஃபைனலாக ஃபினான்ஷியல்
financial aid, expansion of insurance and management related pre-disaster infrastructure development. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன, பில்டு பேக் பெட்டர் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்தியா அப்டேட்டட் இட்ஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதோட இந்த செஷனில் வந்து நம்ம எல்லா இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸை உருவாக்கும், அது எந்தெந்த ரீஜனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், இந்தியா ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கண்டிஷன்ஸ் அண்ட் எந்தெந்த சீசன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட கேட்டகரிஸ் எப்படி டிவைஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை பார்த்தோம். அப்புறம் ஓவராலாகவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட எல்லா ஃப்ரேம் விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வல்னரபிலிட்டினா என்ன, டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்னால் என்ன, ஓகேவா? இந்த சைக்கிளை புரிஞ்சிக்கக்கூடிய, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிளை புரிஞ்சிருக்கக்கூடிய குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு 2015 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 ப்ரையாரிட்டி ஏரியாஸ் என்ன, 7 குளோபல் டார்கெட்ஸ் என்ன, இதை இன்கார்பரேட் பண்ணி இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸாக எதெல்லாம் இருக்குது, தென் அதை அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டோடைய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன, தென் ஃபைனலாக எந்தெந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் மூலிமா எல்லா விதமான டிசாஸ்டரையுமே ஆன்டிசிபேட் பண்ணலாம், அதை ஃபேஸ் பண்ணலாம், வித்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதில் இருந்து ரெக்கவர் ஆகலாம், திரும்ப ரீபில்ட் பண்ணலாம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளுடைய ஓவரால் கெப்பாசிட்டி ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸையும் ரெடியூசிங் தி டிசாஸ்டர் ரிஸ்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்றது தான் இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏரியா சார்ந்தும் எந்த பர்டிகுலர் டிசாஸ்டர் சார்ந்தும் நம்ம காமனாக எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் செஷன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.